வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மாணவ யோகம். இந்த யோகம் ஒரு வருடத்திற்கு பிறகு உருவாகும். இந்த மாணவ யோகம் ரிஷபம், கன்னி, கும்பம் ஆகிய இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் மற்றும் அழகான சம்பள தொகுப்பை சில ராசி மக்கள் பெற்று நலமாக இருப்பார்கள். மே மாதத்தில் சுக்கிரன் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க சஞ்சாரம் செய்கிறார். இந்த சுக்கிரன் சஞ்சாரம் ஒரு நல்ல ராஜயோகத்தை உருவாக்குகிறது என்பதையும் சோதிடம் சுட்டி காட்டுகிறது. சுக்கிர பகவான் போக்குவரத்து தேதி மற்றும் நேரம் என்பது மே மாதம் 19, 2024 அன்று காலை 8:29 நேரத்திற்கு சுக்கிரன் ரிஷபராசிக்குள் நுழைகிறார். இதனால் மாணவ ராஜயோகத்தை உருவாக்கும் ரிஷபராசிக்கு சுக்கிரன் இடம்பெயர்ந்துள்ளார். அனைத்து ராசிக்காரர்களும் இந்த ராஜயோகத்தால் நல்ல பலன் பெறுவதற்கு உண்டான சூழல் இருக்கிறது. இருப்பினும் இதில் 3 ராசி மக்கள் அதிகமான நல்ல ஒரு பலனை அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. அவற்றில் ரிஷபம், கன்னி, கும்பம் ஆகிய இந்த ராசி மக்களுக்கு அதிர்ஷ்ட பலன் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் என்று உறுதியாக நம்பலாம். கும்பராசி மக்களுக்கு இந்த மாணவ யோகம் சாதகமாக இருக்கிறது. இந்த யோகத்தால் அனுகூலமான விளைவுகளையும் அது சார்ந்த பலன்களையும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள். அடுத்து நீங்கள் அனைத்து வகையான பொருள் சார்ந்த மகிழ்ச்சியும் அனுபவிக்கிற சிலர் சொத்து, வாகனம், வண்டி வாகனம் யாவற்றையும் வாங்கி அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வுக்கு தகுதி பெறுவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. அது சார்ந்து இதுவரை இவர்களுக்கு கிடைக்காத சம்பளம் உயர்வு கிடைத்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். புதிய வருவாய்க்கு உண்டான வழிகளை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். இதனால் உங்கள் நிதி நிலைமைக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புதிய சொத்து, கார் போன்றவற்றையும் வாங்குவார்கள். சிலர் ரியல் எஸ்டேட் தொழில் உள்ளவர்களுக்கு குறிப்பிடத்தக்க லாபம் கிடைக்கும் மற்றும் வீடு, வாசல் தேவையான அத்தியாவசிய நிரந்தர வகையில் இவர்கள் தீர்வு கண்டு நலமுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை உணரலாம். அடுத்து கன்னிராசி. சுக்கிரன் ரிஷபராசியில் பிரவேசிக்கும் போது உருவாகும் இந்த மாணவ யோகம் கன்னிராசி மக்களுக்கு நன்மை தரும் வகையில் இருக்கிறது. உங்கள் எல்லா முயற்சிகளிலும் இப்போது உங்களுக்கு முழுமையான உதவியும் நல்ல அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும். கூடுதலாக நீங்கள் புனிதமான அல்லது அதிர்ஷ்டமான வேலைகளில் ஈடுபட்டு நல்லதொரு லாபத்தை அறுவடை செய்யலாம். தொழில் ரீதியாக வெற்றி பெற உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் அதிகமாக இந்த நேரத்தில் கிடைக்கும். கூடுதலாக உங்கள் மேற்பார்வையாளர்கள் உங்களுக்கு பதவி உயர்வு வழங்கக்கூடிய சூழலில் இருப்பார்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியும் தரும். உங்கள் சம்பளம் இதனால் உயர்ந்து நீங்கள் பொருளாதார நிலையில் உயரக்கூடிய தன்மைகள் இருக்குது. குடும்பம் அதனால் மகிழ்ச்சியாக வாழும். வேலைக்காக தேடும் நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. சிலர் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் சூழலும் இருக்கிறது. உங்கள் பயணங்கள் செழிப்பாகவும் வெற்றிகரமாகவும் உங்களுக்கு ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நிலையில் இருக்கும் என்பது ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திட்டங்களை செயல்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெற்று நல்லதொரு பலனை அறுவடை செய்து சேமிப்பில் உயர்வீர்கள். சிலருக்கு சொத்து சுகம் வாங்கி அதை நிரந்தரமாக தங்கள் வசம் வைத்து ஆளக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறேன். அடுத்து ரிஷபம். இந்த ரிஷபராசி மக்களுக்கு இந்த மாணவ யோகம் உருவாகி மகிழ்ச்சியான காலமாக இது இருக்கப் போகிறது. இது இவருடைய ராசியிலேயே நடக்கிறது. அது ஒரு பெரிய முக்கியமாக இருக்கிறது இவர்களுக்கு. இந்த ராசியின் கீழ் மாணவ யோகம் உருவாகி வருவதால் நீங்கள் அதிக பலன் அடைவீர்கள். உங்களின் தனித்துவம் மலரும் காலமாக இது இருக்கிறது. தொழில் துறை தலைவர்கள் தங்கள் சமூகத்தில் உள்ள சக்தி வாய்ந்த நபர்களுடன் தங்களது நெட்வொர்க் இணைப்பை செய்வார்கள். இது இவர்களுக்கு பின்னர் உதவக்கூடிய சூழலும் இருக்கிறது. மேலும் இந்த நேரத்தில் சிலரது திருமணம் நல்ல நிலையில் உருவாகக்கூடிய சூழலும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே பாசமும் ஒத்துழைப்பும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பங்குதாரர் உங்களுக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவார். நீங்கள் தனிமையில் இருந்தால் உங்களுக்கு திருமண முன்மொழிவு வரலாம். இந்த நேரத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் வரணும், ஆண்களாக இருந்தால் பெண் வரணும், வந்து அவர்களுக்கு திருமண சூழலை உருவாக்கி மகிழ்ச்சி ஏற்படுத்தும். இந்த யோகத்தின் அனுகூலமான செல்வாக்கின் காரணமாக உங்கள் விருப்பங்கள் யாவும் நிறைவேறக்கூடிய சூழலும் இருக்கிறது. மே 19 சுக்கிரன் ரிஷபராசி நுழையும் போது இந்த மாணவ யோகம் தொடங்குகிறது. இது
தொடர்ந்து இந்த மாதம் சுக்கிரன் இருக்கவரை 40 நாள் இந்த யோகத்தை இவர்களுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார். சுக்கிரன் ரிஷபம் துலாம் மீனமாக ராசிகளின் கேந்திரத்தில் இருக்கும்போது இந்த யோகம் உண்டாகக்கூடிய சூழலை கொண்டு வந்து தருகிறார். இது ஜாதகத்தினுடைய ஒரு பிரிவாகவும் இருக்கிறது. இந்த யோகாவின் சாதகமான விளைவுகளின் விளைவாக சாதகர்கள் மேற்கூறிய 3 ராசி மக்களும் மரியாதை, அந்தஸ்து மற்றும் செழிப்பு ஆகியவற்றை பெறுவார்கள். அவருடைய வாழ்வில் நல்ல ஒரு அந்தஸ்து பெற்று நறுமணம் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. இப்பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆவணான ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.